இந்த ஏஜே அப்படின்னு சொல்ற ஸ்ட்ரிங்குக்கு வெல்கம் பேக். ஆஃப்டர் லாங் டைம் மீட் பண்ணுற ஒரு சில ரீசன்ஸ்னால வீடியோஸ் ப்ளாக்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வீடியோஸ் எதுவும் போட்டு படலை, இந்த ரெக்கார்டிங் வேலையும் நடக்கல. எகெயின் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பார்க்குறோம். பைத்தன் ஃபார் பிகினர்ஸ் யூடியூப் சீரீஸில் நான் பைத்து கொண்டிருக்கிறோம். அதில் நிறைய விஷயம் பார்த்து வந்தோம். ஐ திங்க் பைத்தன் ஃபார் பிகினர்ஸ் சீரீஸில் இந்த இடத்துல சாப்டர் 12 சாப்டர்ஸ் நினைக்கிறேன். நான் வந்து எகெயின் ரிமைண்ட் பண்ணிவிட்டு போவோம்னு நினைக்கிறேன். 12 சாப்டர்ஸ் இடையில ப்ளாக் ஆகினால 12 சாப்டர்ஸ் வந்து அதில் 4th சாப்டரில் இருக்கிறோம். இந்த யோர் ஃபர்ஸ்ட் பைத்தன் ப்ரோக்ராம், ஹவு டு இன்ஸ்டால், ரீடிங், எக்ஸ்பிரஷன் ஆப்பரேட்டர்ஸ், ஸ்ட்ரிங் அடிஷன், ஸ்ட்ரிங்ஸ் சம்மந்தமாக நிறைய எஸ்கேப்பிங் கேரக்டர்ஸ், வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் சொல்லி அந்த டாப்பிக்கில் கடைசியாக வந்து நிப்பாட்டி வச்சுக்கிறோம். இன்றைக்கி பைத்தன் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்ன்ற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த லிஸ்ட்டில் நிறைய பார்த்துட்டு வந்து ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயத்தை டச் விடுபட்டு போனதுனால குயிக்காக எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணி கொண்டு போகிறேன். அது சம்மந்தமாக டீட்டெயில் விஷயங்களை அந்தந்த பர்டிகுலர் வீடியோஸ் தெரியுது, அந்த வீடியோஸில் பார்த்துவோம். இருந்தாலும் நம்பர்ஸ் சம்மந்தமாக என்னாண்டா வந்து நம்பர்ஸை வந்து நார்மலி பேசிக் ஐடியா வந்து நார்மல் யூஸில் எப்படி நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பைத்தன்லேயும் நம்பர்ஸ் யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இந்த ஆப்பரேட்டர்ஸ்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். அந்த ஆப்பரேட்டர்ஸால் என்ன நடக்கும், பைத்தனில் நம்பர்ஸ் வச்சு என்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு சின்ன விஷயங்கள், அதோடு சேர்த்து எரர்ஸ்ன்னு சொல்லி ஒரு சிம்பிள் எரர் ஒன்று பார்த்தோம். ஐ திங்க் நான் அந்த இடத்துல சின்டாக்ஸ் எரர் சம்மந்தமாக பேசிடுவோம். எக்ஸ்பிரஷன்ஸ் போனஸ் லெசன் ஒன்று வந்தது. அதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் சம்மந்தமாக நிறைய பேசிக்கிறோம். ஸ்ட்ரிங்ஸில் நிறைய விஷயங்கள் பேசி வந்து அந்த இடத்துல வந்து பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ்ன்ற இடம் வரைக்கும் வந்து எஸ்கேப்பிங் கேரக்டர்னா என்னன்னு பேசி, எஸ்கேப்பிங் கேரக்டர் வந்து ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ண நேரம் கோட்டேஷன் மார்க்ஸ் யூஸ் பண்ணுறோம், டபுள் ஓ சிங்கிள் கோட்டேஷன் மார்க். அப்போ கோட்டேஷன் மார்க்கை ஒரு ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணணுமெண்டா, ஸ்ட்ரிங் உள்ளுக்கு ஒரு கோட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணணும்டா எஸ்கேப்பிங் கேரக்டர். அதெல்லாம் இன்னும் சில இடங்கள் இந்த எஸ்கேப்பிங் கேரக்டர் யூஸ் ஆகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரீஃபாக ஒரு ஒரு சமரி மாதிரி சொல்லி ஃபங்க்ஷன் சம்மந்தமாக பார்த்திக்கிறோம். ஃபங்க்ஷன்றது என்னாண்ட வந்து ஒரு பெரிய ஒரு வேலையை எங்களுக்கு ஈஸியாக்கி சிம்பிளாக செஞ்சு தரக்கூடிய ஒரு விஷயம்தான் ப்ரோக்ராமிங்கில் ஃபங்க்ஷன். ஓகே, அந்த லிஸ்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே ஆன ஒரு விஷயம்தான் இந்த மெத்தட். ஓகே, இந்த மெத்தட்ஸ் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். பைத்தன் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஓகே, எக்ஸ்டர்னல் ரீடிங்ஸுக்கு போட்டு வச்சுக்கிறேன். வேணுமானாக்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். என்னோட சைட்டுக்கு போய்ட்டு ரீட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறார்கள், ரீட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த இடத்துல வந்து ஓகே, மெத்தட் அப்படின்னா என்ன, இந்த ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் பேசிக்கிறோம். அதை பார்க்காதாக்கள் அதை பார்த்துட்டு வாங்க. ஒரு ஃபங்க்ஷன் என்ன மாதிரியெல்லாம் ரன் ஆகுமோ அதே மாதிரி ஒரு சில சிம்பிள் டிஃபரன்ஸோடு ஒர்க் பண்ணக்கூடியது தான் இந்த மெத்தட் அப்படின்னு சொல்கிறது. சின்டெக்ஸ் அண்ட் ஆல்சோ அதோட வேலை நடக்கிற முறை வந்து ஒரு சில சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. ஓகே, ஃபங்க்ஷன் சம்மந்தமாக பேசுகிற நேரம் ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று பேசணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கட்டாயம் உதாரணமாக சொல்கிறேன்டா பிரிண்ட், ரைட், பிரிண்ட்னு சொல்கிறேன்டா என்ன நேமை சொல்கிறேன். ஓகே, பிரிண்ட் ஏஜேன்னு சொல்கிறதா இருந்துச்சுன்னா வந்து இந்த இடத்துல ஏஜே அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஆர்குமெண்ட். ஓகே, ஃபைன். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்ஸ் கொடுப்போம். அந்த ஆர்குமெண்ட்ஸை பேஸாக வச்சு ப்ரொசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் ஒன்றுங்களுக்கு தரும் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் மாதிரியே ஒரு பெரிய ஒரு வேலையை ப்ரொசஸ் பண்ணி எங்களுக்கு தரக்கூடியது தான் இந்த மெத்தட்ஸும். இருந்தாலும் ஒரு சிம்பிள் டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட், இந்த மெத்தட்ஸ்ட சின்டாக்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். நான் வந்து சிம்பிள் பேசிக் ஐடியா ஒன்று எடுக்கிற நேரம் ஃபங்க்ஷன் சம்மந்தமாக ஒரு வேர்ட் ஒன்று வந்து சம்திங், ஓகே, வேர்ட் ஒன்று வந்து ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி பேசணும். ஆனால் ஒரு மெத்தட் அப்படின்னா வந்து
இதே மாதிரி ஒரு வேர்டன் வந்து பிராக்கெட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும், ஒரு டொட்டொண்டு கட்டாயம் வரும். ஓகே, ஒரு டொட்டொண்டு வரும். அந்த டொட்டுக்கு முன்னுக்கு ஒரு ஒப்ஜெக்ட் கட்டாயம் இருக்கும். ஓகே, இதுதான் இந்த மெத்தட் சின்டெக்ஸ். இந்த மெத்தட் எப்படி இருந்தால், ஒரு ஒப்ஜெக்ட் வந்து கட்டாயம் அந்த ஒப்ஜெக்ட்டுக்கு ஒரு விதமான பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். சிம்பிளாக வழங்குறதுக்கு சொல்லண்டா, ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னுக்கு ஒரு டாட் ஒன்று வந்து அந்த டாட்டுக்கு முன்னுக்கு ஒரு ஒப்ஜெக்ட் ஒன்று வந்துச்சுண்டா. ஓகே, இதுதான் பேசிக்கலி ஒரு மெத்தடாக நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஓகே, பைத்தானில் மெத்தடாக கன்சிடர் பண்ணுவேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னென்னு சொல்லி நிறைய பார்த்து வச்சுக்கிறோம். நான் சொல்கிறேன், ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று இருக்குது ஏஜே. ஓகே, இப்போ இந்த ஏஜே அப்படின்னு சொல்கிற ஸ்ட்ரிங்குக்கு ஓகே ஃபைன், ஒரு ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங் இருக்கிற நேரம் அந்த ஸ்ட்ரிங்கோட சேர்த்து இந்த ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு சில மெத்தட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போன்னு சொல்கிறது என்னன்னா வந்து ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட். இப்போ இந்த என்ன நடக்கும்னா, இந்த ஏஜே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்ப்ளீட் வேர்ட் வந்து சிம்பிள் லெட்டர்ஸில் இருக்குது. ஓகே, இந்த அப்போன்ற மெத்தட் என்ன செய்யணும்னா, இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கை கேபிட்டலாக சேஞ்ச் பண்ணும். ஓகே, நான் வந்து ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு இதை போடுற நேரம் ஏஜேன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி காட்டும். அந்த நேரத்தில் என்ன டிஃப்ரெண்ட்டா வந்து இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கை ஒரு அப்பர்கேஸ் ஸ்ட்ரிங்காக சேஞ்ச் பண்ணிக்கும். இந்த அப்பன்ற மெத்தட் அந்த அப்பர்கேஸ் ஸ்ட்ரிங்காக மெத்தட் சேஞ்ச் பண்ணிக்கும். இந்த இடத்துல ஏஜே அப்படின்றது வந்து என்னண்டா வந்து ஒரு ஒப்ஜெக்டாக தொழில்படும். அந்த ஒப்ஜெக்ட்டுக்கு தான் மெத்தட் வேலை செய்யும், அந்த ஒப்ஜெக்டை தான் ஆப்பரேட் பண்ணும். ஓகே, இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் என்ன நடக்குமெண்டா வந்து நான் சொல்கிறேன், பிரிண்ட் எப்பவுமே ஓகே சிம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்சு. இந்த பிரிண்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன்டா 4+5 சொன்னேன்டா. இந்த 4+5 என்னென்னா ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, அந்த ஆர்குமெண்ட்ஸை தான் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்டா வந்து ஆப்பரேட் பண்ணி ஒரு அவுட்புட் எங்களுக்கு தரும். ஓகே, இந்த ப்ராக்கெட் உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் ஆப்பரேட் பண்ணி ஒரு ஆப்பரேஷன் ஒன்று நடந்து அவுட்புட் வந்து வெளியே வரும். இப்போ இந்த இடத்துல மெத்தட் என்ன செய்யணும்டா, இந்த ஒப்ஜெக்டை ஆப்பரேட் பண்ணி ஒரு அவுட்புட் வந்து தரும். அதுதான் ஒரு மெயின் டிஃபரெண்ட். ஓகே, இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு இடத்துல ஒரு விதமாக யூஸ் ஆகக்கூடிய உதாரணத்துக்கு சொல்கிறது வந்து ரிவர்ஸ்ன்னு சொல்லி ஒரு மெத்தட் ஒன்று வரும் லிஸ்ட்ஸுக்கு ரிவர்ஸ் பண்ணுறது. அது மாதிரி ஒவ்வொரு விதமான ஆப்ரேஷன் செஞ்சு என்னோட ப்ரோக்ராமிங்கை ஈஸியாக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஈஸியாகுமோ அதே மாதிரி வேலையை ஈஸியாக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த மெத்தட்ஸும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து என்னோட சைட்டில் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டனும் போட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு கொஸ்டின் இருக்குது, இது வேண்டாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்து கரெக்ட் ஆன்சரை 1 or 2 or 3 or 4 கொஸ்டின் நம்பரை போட்டு கொஸ்டின் நம்பர் 2.6.1க்கு ஆன்சர் இதுதான் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறாக்கள். அதுக்கும் ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ என்ன சார் ப்ராப்ளம் இருந்தால், மெத்தட் சம்மந்தமாக என்ன சார் ப்ராப்ளம் இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வேறு ப்ராப்ளம்ஸ் பைத்தன் சம்மந்தமாக அண்ட் ஆல்சோ பைத்தன் அல்லாத வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் என்ன சார் ப்ராப்ளம் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ என்னோட டீம் ஒன்று நான் ஃபர்ஸ்ட்டில் மென்ஷன் பண்ண எனக்கு ஞாபகம் இல்லை. என்னோட டீம் ஒன்று ஒர்க் பண்ணி கொண்டிருக்குது. பைத்தன் மட்டுமல்லாமல் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பில்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அண்ட் ஆல்சோ ப்ரோக்ராமிங்கை தாண்டி ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான கம்ப்ளீட் நாலேஜ் மேத்ஸ் ஆகிக்கட்டும், பைத்தன், ஜாவா, சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அதில் வருது, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், அது மாதிரி எல்லா சப்ஜெக்டும் கிட்டத்தட்ட எலக்ட்ரானிக்ஸ் வருது, அதில் இன்க்ளூட் ஆகுது. எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மேத்தமெட்டிக்ஸ், ஆட்டோகேட், கிராஃபிக் டிசைனிங், இது மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸுக்கு தேவையான எல்லா நாலேஜும் சேர்த்து இன்னொரு சேனல். அந்த சேனல் என்னடா வந்து சிங்களத்தில் தான் நடக்க போகுது. நாலேஜ் எல்லாம் சிங்களத்தில் தான், லெக்சர்ஸ் எல்லாம் இருக்க போகுது, வீடியோஸ் எல்லாம் சிங்களத்தில் இருக்க போகுது. தமிழில் யாருக்கும் சரி அதில் விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா அதையும் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸையும் அந்த
சேனலோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் ஆல்சோ எங்களோட சைட்டுக்கான இந்த இடத்துல எல்லா நோட்ஸும் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு கோட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ கோட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கோடிங் ஏரியான்னு ஒன்று வேறையாக செஞ்சு வச்சுக்கலாம். அந்த இடத்துல போய் கோட் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்குமான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேவைப்படுறாக்கள் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சரி மிஸ் ஆகி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும்